வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தஞ்சாவூர், கும்பகோணம், விக்கிரவாண்டி வரைக்கும் போட்டிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலத்த தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ ஏற்கனவே நான் உங்களுக்கு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்பேன். அத நீங்க பார்த்துட்டு நெறைய பேர் லைக் பண்ணி, இன்னும் நெறைய இந்த மாரி NH36 வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோ எனக்கு இப்ப தான் எடுக்க டைம் கிடச்சிது. இந்த சைடு இப்ப தான் நான் வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி பாலம் போட்டிருக்காங்க, இந்த புதிய பாலம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பாலத்த பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்றுலா தலம் மாரியே எல்லாரும் போற வரவங்க அணக்கர புதிய பாலம் எப்படி இருக்கு, NH36 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போறாங்க. இப்ப நம்ப அந்த பாலத்த பார்க்க போயிட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு. எப்படி இந்த பாலம் போட்டிருக்காங்க, எந்த சைஸ்ல போட்டிருக்காங்க, எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பழைய பாலம் எல்லாருமே பார்த்துருக்கலாம். அணக்கர அப்படின்னா இந்த சென்னை போகிறவங்க எல்லாருமே இந்த அணக்கரை பாலத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் போய் ஆகணும். அதனால சென்னை போகிறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த அணக்கரை பாலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அணக்கரை பாலம் எப்படா போடுவாங்க, என்னடா இப்படி இருக்குது, எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்புறம் முதல்லலாம் கூட எட்டி எட்டி பார்ப்பீங்க. அந்த பாலத்தெல்லாம் இப்போ ரொம்ப புதுசாக புதுப்பிச்சு இந்த பாலத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டே இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாலம் 1.6 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. 2025ல் இந்த பாலத்தை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இந்த பாலத்துக்கு இப்போ தான் எனக்கு வர வாய்ப்பு கிடச்சிருக்கு. நானும் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பார்க்குறேன். வீட்டில் அழைச்சிட்டு போக சொன்னேன். 2 வீலர் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் போகும்போது நல்லா சேஃப்டியாக போங்க. பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை போகிறதுனால அவ்வளோவா கூட்டம் இல்லை பாலத்தில். மற்ற நாளில் நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக நல்லா போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பாலத்து மேலே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அந்த பழைய அணைக்கரை பாலத்தில் பார்த்தீங்கன்னா 2 பாலம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாலத்தில் போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் நடுவில் இந்த சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பாலம், 2வது பாலம் போடுவோம். ஆனால் இது 1.6 கிலோமீட்டரில் ஒரே பாலமாக 2த்தையுமே இணைச்சி போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பாலம், ஒரு வழினே சொல்லலாம். இந்த பெரிய ஆறு இது ஒரு அணை. இது பார்த்தீங்கன்னா, மேட்டூர்லேருந்து இந்த தண்ணி வந்துட்டுருக்கு. மேட்டூர் அணையிலேருந்து வருது. இது டேம் அப்படின்னு சொல்லலாம். இதை நல்லா தேக்கி வச்சுருப்பாங்க தண்ணி. நிறைய ஆயிடுச்சுன்னா சற்று திறந்து விட்டுருவாங்க. அப்போ தான் நம்ம இந்த சைடு பார்க்குற இந்த முதலைக்கிட்டலாம் தண்ணி போயிட்டுருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம நடுவில் அந்த பாலத்துக்கு இந்தாண்ட சைடு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய பாலமும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது இப்போ 2 பாலத்தையுமே ஒன்றாவே இணைச்சு 1.6 கிலோமீட்டரில் போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா, அந்த பாலத்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்கவே நேரடியாக பார்க்க இன்னும் நல்லாயிருக்கு. பழைய பாலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன் வே டிராஃபிக்கு பின்னாடிலாம் நிறைய வண்டி வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த அணைக்கரை பாலத்திலேயே நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது. பாருங்கள், தனியாக 4 வீலருக்கு தனி, 2 வீலருக்கு தனின்னு கொடுத்துருக்காங்க. இது எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அதை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா, இந்த பாலத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க, இந்த பாலம் எண்டாக போகுது. ஆனால் நம்ம இதில் உடனே யூட்டர்ன் அடிக்க முடியாது. இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது மாதிரி NH ரோடு அப்படின்னாலே நம்ம இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, சைடில் நடக்கிறது கூட இந்த பாருங்கள், நடைபாதைலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாலம் எண்ட் ஆகிட்டு இப்போ நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். மொத்தம் இந்த பகுதி 4 சந்திப்பு மாவட்டங்க. இந்த சைடு தஞ்சாவூர் மாவட்டம், அந்தாண்ட சைடு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம், இந்த சைடு கடலூர், அந்த சைடு மயிலாடுதுறை அப்படின்னு 4 மாவட்டம் சந்திப்பு இந்த கூட இந்த பாலத்தில் சந்திக்குது. பழைய பேர் இதுக்கு NH45ன்னு வச்சுருந்தாங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு NH36 அப்படின்னு வச்சுருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம யூட்டர்ன் அடித்து மறுபடியும் இந்த பாலத்து மேலே தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம உடனேலாம் கிராஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால இது நம்ம கீழே இறங்கி யூட்டர்ன் அடித்து மறுபடியும் இந்த பாலத்தில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பாலத்தை பார்க்குறதுக்காக தான் நம்ம இங்கே வந்தால் இங்கே இந்த சைடு வேலையாக வந்ததுனால இந்த பாலம் ஃபினிஷ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணும் அப்படின்ட்டு இது போட்டோம்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம யூட்டர்ன் எடுக்கிறோம். யூட்டர்ன் எடுக்கும்போது பாருங்கள், இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து போர்ட்லலாம் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி யூட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து இதில் வந்து கரெக்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சேஃப்டியாகவே வந்து எப்போதுமே இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது நல்லா வந்து பொறுமையாகவே யூட்டர்ன் எடுங்க, கிராஸ் பண்ணுங்கள். வந்து நம்ம பாலத்துக்கு கீழே இறங்கிட்டு மறுபடியும் இப்போ யூட்டர்ன் எடுக்கிறோம் பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும். இது வந்து ஹைவேங்கிறதுனால நம்ம அங்கேயே வந்து யூட்டர்ன்லாம் எடுக்கணும், கிராஸ் பண்ணணும் அப்படின்னு செய்யவே கூடாது. அது வந்து பெரிய தவறு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து மின் விளக்குலாம் வந்து கீழேயும் கொடுத்துருக்காங்க, அந்த மேலே பாலத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மறுபடியும் பாலத்தில் ஏறிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி வந்து மேலே வந்து அழகாக ஏறுதுன்னு பாருங்கள். மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து இதை வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. கீழே இறங்கி யூட்டர்ன் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம மேலே போகிற மாதிரி கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாகவும் இருக்கலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி ஆகுங்க. அதாவது டிராஃபிக் இல்லை, நான் இப்படி வந்து தாண்டிக்கிறேன் அப்படின்லாம் நம்ம செய்கிறது ரொம்ப முட்டாள்தனம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம யூட்டர்ன் எடுத்து வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கும்பகோணம் சைடு போகணும். அதனால் நம்ம யூட்டர்ன் எடுத்து வந்தோம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ கும்பகோணம் சைடு போகிறதுக்கான அந்த வழியில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம நேராக போனோம்னா விக்கிரவாண்டி அந்த சைடு ஆப்போசிட்டில் இப்போ நம்ம யூட்டர்ன் எடுத்து மறுபடியும் வந்து கும்பகோணம் போயிட்டுருக்கோம். நேராக நம்ம போனோம்னா சென்னை. இப்போ வந்து நம்ம நேராக வந்து கும்பகோணம் போகிறதுனால இப்போ நம்ம யூட்டர்ன் கீழே இறங்கி யூட்டர்ன் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். பாருங்கள், இப்போ மறுபடியும் வந்து அந்த ஆப்போசிட் சைடு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சைடு பாருங்கள், 2 பக்கமுமே சரியான தண்ணி இருக்குங்க. ஆனால் நல்லா ஹைட்டாக வந்து நடைபாதைக்கும் கொடுத்து போட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், நேராக தெரியுது வந்துங்க பழைய அணக்கரை பாலம் அந்த சைடு தெரியுது. நல்லா வந்து சேஃப்டியாக தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாக ரொம்ப பொறுமையாக பாலத்தில் போகும்போதே வந்து கண்டிப்பாக இந்த ஸ்லோனஸ் வந்து ரொம்ப தேவைங்க. ரொம்ப ஸ்பீடாக போகிறோம், இது கிராஸ் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம் நம்ம செய்யவே கூடாது. அந்த சின்ன சின்ன வந்து இந்த தவறுகள்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கிறது நம்மளோட கடமை தாங்க. அதனால் வந்து நம்ம பாலத்தை வந்து குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. பாலம் அப்படின்னாலே வந்து நம்ம ஸ்லோவாக போகிறது நம்மளோட கடமைங்க. அதனால வந்து எல்லாருமே இதை கடைப்பிடிச்சோம்னா நம்ம வந்து இந்தியா ரொம்ப வந்து ஒரு பீஸ்ஃபுல் வந்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ஃபுல்லாக வந்து ஒரே பாலமாக போட்டாங்க. 2 பாலமும் இணைச்சி ஒரே பாலமாக போட்டதுனால வந்து நல்ல 1.6 கிலோமீட்டரில் சூப்பராக வந்து இந்த பாலம் வந்து தெரியுது பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாலம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம், இதில் வந்து லைட், அதாவது மின் விளக்கு வந்து இன்னும் வந்து செட் பண்ணல. இதுக்கு வந்து நைட்டில் மட்டும் வந்து பார்க்குறேன்ட்டு வந்துடாதீங்க. ஏன்னா மின் விளக்கு வந்து செட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரே இருட்டாக இருக்கும். இதில் அவ்வளோ நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களும் ட்ராவல் பண்ணுறாங்க. இருந்தாலும் நான் சேஃப்டிக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் மின் விளக்கு வந்து உங்களுக்கு செட் பண்ணல. அதை எப்படி செட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த தடவை இந்த சைடு வந்தோம்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் நேராக வந்தாலும் வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், வந்து 4 வீலர் தனியாக, அடுத்து பஸ் தனியாக, கார் தனியாக, 2 வீலர் தனியாக, நடக்கிறவங்க தனியாக சூப்பராக வந்து அகலமாக நல்லா வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதை பயன்படுத்துறது வந்து அந்த மக்கள் கையில் தான் இருக்குது. அது வந்து தவறாக பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஸ்பீடாக போகிறோம், அப்படி போகிறோம், நல்லா வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்கிறனால நம்ம இஷ்டத்துக்கு போவோம் அப்படின்லாம் வந்து தயவுசெய்து வந்து செய்யாதீங்க. பாலத்தில் போகும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் பொறுமையை கடைப்பிடிங்க. நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு அணக்கரை பாலத்தை வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பாலம் அப்படின்னாலே வந்து இந்த 2 தீவு, இது வந்து அணக்கரை பாலங்கிறது ஒரு தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய தீவுகள் இருக்குது, ராமேஸ்வரம் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் நடுவில் இருக்கிறது வந்து இந்த அணக்கரை தீவுங்க. இந்த வந்து பார்த்துட்டு கிராஸ் பண்ணாமல் நம்ம சென்னை போகவே முடியாது. சென்னை வந்து நீங்கள் போகணுன்னா இது ஒரு நல்ல ரூட்டு. இதை தாண்டி தான் நீங்கள் வந்து சென்னை போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அணக்கரை பாலத்தை காட்டினது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன்.
அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாழ்க வளமுடன். ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருங்க. வாழ்க வளமுடன்.